நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் உங்களுக்கு என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறேன்னா, லா காலேஜுக்கு போகலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ ஜாதக ரீதியாக ஒருத்தர் லா படிக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக 4 கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். ஒன்று சூரியன், அடுத்தது புதன், அடுத்தது சனி பகவான், அடுத்தது செவ்வாய். இவங்க 4 பேருமே ரொம்ப நல்லா இருக்கணும். லா அப்படின்றது ஜெயிச்சு மற்றவங்களுக்காக நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு படிப்பு. நீதி, நேர்மை அப்படின்றது அங்கே இருக்கணும். அதில் நிறைய திறமைகள் உள்ள அடங்கி இருக்கக்கூடியது தான் இந்த லா. இந்த புதன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இங்கே வேலை செய்யும். புதன் தான் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ், டக்குன்னு பேசுறது, கம்யூனிகேஷன், ஸ்பீச் அப்படின்றது. ஒரு நல்ல லாயருக்கு புதன் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்மார்ட்டாக பேசி ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு எலிமெண்ட்டையே கொடுக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் புதன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எதுலேயுமே ஒரு லா அப்படின்னு படித்தாலே ஒன்று சண்டைக்காரன் இல்லை சாட்சிக்காரன். ஸோ ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு அது அகெயின்ஸ்ட் தான். அப்போ ஒரு லா படித்து வெளியில் அது ஒரு கெரியராக செலக்ட் பண்ணும்போதே தனக்குள்ள ஒரு கரேஜ் வரணும். ஏன்னா அது லைஃப் ஆஃப் லிட்டிகேஷன்ஸ். அந்த லிட்டிகேஷன் ஒரு விஷயம் வரும்போது அந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கரேஜ் அப்படின்ற விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். ஸோ செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு லா அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி அது ஒரு கெரியர் க்ரோத் நல்லாயிருக்கும். அடுத்தது சூரியனை இங்கே ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, சூரியன் அப்படின்றது தான் அத்தாரிட்டிங்க. ஒரு லாயராக இருக்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி ரொம்ப தேவை இல்லையா? அந்த ஹையர் பொசிஷனிங் அப்படின்றதுக்கே சூரியன் ரொம்ப முக்கியம். ஸோ சூரியன் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா ரைட், ஓகே, லா படிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் மட்டும் இல்லை, நான் சொல்லிட்டு வரேன் அந்த 4 கிரகங்களுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். இங்கே சூரியனும் நல்லா இருக்கணும், சனி பகவானும் நல்லா இருக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் எந்த ஒரு பாயிண்டில் நீங்கள் ஜட்ஜ், தீர்வு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமே சனி பகவானுக்கு சொந்தமானது தான். ஹையர் ரேங்க்ஸ், ஹையர் போஸ்ட், பிளானட் ஆஃப் லாவே உங்களுக்கு சனி பகவான் தான். ஸோ இந்த 4 கிரகமுமே நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல வின்னிங் லாயராக நீங்கள் வர முடியும். எந்த ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னாலுமே அங்கே வின்னிங் இருந்தால் தானே. நிறைய பேர் லா படிச்சுட்டு ஆனால் வின் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வின் பண்ணி ஜெயிச்சு வரணும் அப்படின்னா இந்த 4 கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகளும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதில் ராகு அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றதும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ராகு புதனோட கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அவங்க புதன் எப்பயுமே ராகு இட்ஸ் அ மல்டிப்ளேயருங்க. எந்த இடத்துல எந்த ரோலில் இருந்தாலும் அது நல்ல மல்டிப்ளேயர், கெட்ட மல்டிப்ளேயர்ன்றது கிடையாது. இட் வில் மல்டிப்ளை வேர் எவர் இட் இஸ். அப்போது அந்த புதனோடு இருக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு எங்கேருந்து தான் தோணுச்சு இந்த பாயிண்ட்டுன்னே தெரியாது. அவங்க அதிரடியாக அடித்து நல்லா ஜெயிச்சு வந்துடுவாங்க. அதே மாதிரி 6ஆம் வீடு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா 6 அப்படின்றது லாயர்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க டெய்லி இப்போ ஜென்ரலாக கோர்ட்டு கேஸுங்க அப்படின்னா 6ஆம் இடத்தினுடைய திசை நடக்குதா, 6ஆம் வீட்டினுடைய அதிபதியினுடைய திசை நடக்குதா அப்படியெல்லாம் கேட்குறோம் இல்லையா? அவங்க நித்தியப்படி அவங்க கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்போ அந்த 6ஆம் வீடுன்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ராகு சம்மந்தப்படுதா, 6ஆம் வீடு எப்படி சம்மந்தம் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் லா காலேஜ்குள்ளே என்ட்ரு பண்ணாதான் நீங்கள் நல்லா வின் பண்ண முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விருச்சிகம் ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கணும். அதாவது விருச்சிகம் அப்படின்ற இடத்துக்கு இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அவங்க நல்ல ஒரு ஹைக் வரக்கூடிய ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படும். விருச்சிகம் மட்டும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க எக்ஸலண்ட் ஜட்ஜாகவே ஆகிடுவாங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் அப்படின்னு
அப்படின்னாலே அங்கே சந்திரன் அங்கே இருந்தால் தானே நம்ம வந்து விருச்சிக ராசின்னு சொல்கிறோம். அப்போ எமோஷ்னலி அவங்க ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகி உண்மையான நியாயத்தின் அடிப்படையில் ப்ரொசீட் பண்ணி அதன் மூலிமா ரொம்ப நல்ல லாயர், ரொம்ப நல்ல ஜட்ஜ் அப்படின்ற ஒரு growth வந்து பிரமாதமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா விருச்சிக சம்மந்தப்பட்டவங்க ஃப்யூச்சர் ஜட்ஜுப்பா அவங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் விருச்சிகம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த படிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே விருச்சிகம் எந்த ரூபத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் பேசிக்காக பார்த்தாலே அண்ட் இப்போ நடக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படித்து முடித்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய திசை உங்களுக்கு நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த காலகட்டத்தில் ஹை போஸ்டிங், பயங்கர வின்னிங், ஜட்ஜாகக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ படிக்கும்போதே எந்த காலகட்டம் இது அவ்வளவு சூப்பராக நீங்கள் வரப்போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது, ஏன்னா அது மாதிரி எதுவுமே இல்லை சுத்தமாக லாக்குள்ளேயே போய் வேஸ்ட் அப்படின்னா அது எடுக்காமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினாக 6ஆம் வீடை பார்த்துக்கோங்க, 6ஆம் வீட்டு அதிபதியை பார்த்துக்கோங்க, 6ஆம் வீடு யாருனுடையது இந்த வீடுன்னு பார்த்துக்கோங்க, அந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்துக்கோங்க, அவங்களுடைய திசா புத்திகள் வரும், திசை வருதான்றது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வைக்கும்போது நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லா அப்படின்னு வரும்போது இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. எந்த லா நீங்கள் படிக்கணும், கம்பெனி லாவா அல்லது எந்த லா நீங்கள் படிக்கணும், எந்த ஆங்கிளில் நீங்கள் போகணும், எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்பெஷல்ப்பா இவங்க அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கு என்னன்றது இன்னும் டீப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஞாபக சக்தி அப்படின்றது புதன் கிரகம் 5ஆம் வீடு. புதன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு முதல்ல சொல்லிட்டேன். அப்போ அந்த ஞாபக சக்தி இந்த பாயிண்ட் இதுக்கு தான் அப்படின்னு புரட்டி போடுறதுக்கு உங்களுடைய 5ஆம் வீடும் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தென் நீங்கள் லாக்குள்ளே போகும்போது ஒரு வின்னிங் லாயராக, ஃப்யூச்சர் ஜட்ஜாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்காக பல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு லா அப்படின்றத படிக்கிறதுக்கு முன்னாடி எது எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் வரும்போதே என்ன கேட்குறாங்கன்னா, என் பொண்ணு என்னங்க லாயரா, இன்ஜினியரா, டாக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அதோடு சேர்ந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆனால் வரலாமா? ஏகப்பட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த படிப்புகளை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் இந்த உலகத்துக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி லாயர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தென் ப்ரொசீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணி சூப்பராக வரலாம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.